வாக்குப்பதிவு இயந்திரம். அதுல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்கன்னு ஒரு தரப்பும், இல்ல இதுவே கரெக்டா இருக்குன்னு ஒரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க. பாப்பமா, இந்த காலத்துல இருக்க மிஷின் தான் பெஸ்ட். ஆனா அதை மக்கள் கிட்ட நல்ல விழிப்புணர்வோட கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்னடான்னா ஓட்டை எங்கேயோ இருந்துக்கிட்டு மிஷின்ல மாத்திடலாம்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அது டேஞ்சர் தானே. சீட்டு எண்ணிக்கையில லேட் ஆகும். இப்ப இயந்திரம் சீக்கிரம் எண்ணிடலாம். பல முன்னேறிய நாடுகளில் கூட எந்திரத்துக்கு பதிலாக வாக்குச்சீட்டு பயன்படுத்துகிற முறை என்பது வந்திருக்குது. இந்த இயந்திரங்களில் இருக்கக்கூடிய இந்த கோளாறுகளே சரி வரணும். ஏன்னா நவீனமயங்களாக நம்ம போகக்கூடிய காலங்களில் இவிஎம் இயந்திரத்து மூலமா நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். அது எண்றதுக்கு ஈஸியா இருக்கு, டைமும் நமக்கு சேவ் ஆகுது. பட் ஆனா மக்களுக்கு அது மேல சந்தேகம் இருக்கு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் என்பதுதான் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிற்கு உகந்ததாக நான் கருதுகிறேன். மிஷினில் ஓட்டு போகிறது பல தில்லு முள்ளுக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஓட்டு சீட்டில் தில்லு முள்ளு பண்ண முடியாது. இவிஎம் தான் சிறந்த வழி. ஓடிபி மூலமாக ஓட்டு போடுற மாதிரி இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி இன்னும் கொண்டு வரலாம். இன்னும் பின்னாடி போயிட்டு இன்னும் பழையபடி வாக்கு சாவடியில் ஓட்டு போடுறது அதெல்லாம் வேண்டாம். அந்த சீட்டு எல்லாம் வேண்டாம். வாக்கு சீட்டு முறையில் என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஜனநாயக நாடை நான் ஏற்றுக்கிறோம். அந்த மிஷின் வந்தது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா அவங்கள தவிர வேற யாரும் அதில் போட முடியாத பழைய வாக்குச்சீட்டு முறையை மறுபடியும் முறைப்படுத்தினா சிறந்ததாக அமையும். வாக்குச்சீட்டு முறையில் கவுண்டிங் தான் லேட் ஆகுமே தவிர்த்து ரிசல்ட் 100% கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க மக்கள் தொகைக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட வேலை சம்மந்தமாக ஓட்டம் பிடிக்கிறதுக்கும் அவங்களோட சர்வேக்கு டைமுக்கு இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு மிஷின் வாக்கு இயந்திரம்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய குளறுபடிகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதை களைஞ்சு அரசாங்கம் நிவர்த்தி பண்ணுச்சுன்னு சொன்னால் இவிஎம் மெஷின் போகலாம். அப்படி இல்லைன்னா பழைய மெத்தடை வாக்குச்சீட்டு நம்ம போடலாம்.